காவேரி மருத்துவ குழுமத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கார்டியாக் ஷாக் டீம் என்கின்ற இந்த புதிய குழுவை இந்தியாவிலேயே முதலில் அறிமுகப்படுத்தி வைக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பதற்கு உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த துறையில் தினந்தோறும் பல்வேறு வகைகளிலான புதிய கட்டமைப்புகளையும் புதிய முயற்சிகளையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து தொடங்கி வைத்து கொண்டும் செயல்படுத்தி கொண்டும் வருகிற இந்த துறை சார்பில் ஒரு புதிய முயற்சியாக இன்றைக்கு கார்டியாக் ஷாக் டீம் என்கின்ற இந்த அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த குழுவை இங்கே அறிமுகம் செய்வதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்வு அடைகிறேன். இது எனக்கு கிடைத்திருக்கிற என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்திருக்கிற நல்ல வாய்ப்புகளில் ஒன்றாகவும் கருதுகிறேன். காவேரி மருத்துவமனையை பொறுத்தவரை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அந்த மருத்துவமனையில் முதல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவன். இது 99ஆம் ஆண்டு இது தொடங்கப்பட்டது திருச்சியில் என்றாலும் 2004ஆம் ஆண்டு எனக்கு ஏற்பட்ட விபத்தில் நான் அந்த மருத்துவமனையில் தான் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டேன். பெரம்பலூர் அருகே நாரணமங்கலம் என்கின்ற ஒரு பகுதியில் ஏற்பட்ட பெரிய விபத்தில் நான் பயணித்த காரும் எதிரில் வந்த கண்டெய்னர் லாரியும் ஒன்றுக்கொண்டு நேருக்கு நேராக மோதி என்னுடைய தலை பலத்த காயமடைந்து வலது கால் 5-6 துண்டுகளாக சிதறுண்டு மிக மோசமான நிலையில் அன்றைய மாலை பத்திரிகைகளெல்லாம் மா சுப்பிரமணியன் கவலைக்கிடம் என்கின்ற செய்தியை தலைப்புச் செய்திகளாக தாங்கி வந்த சூழலில் இந்த மருத்துவமனையில்தான் நான் பொட்டலம் கட்டியதை போல் அங்கே அனுமதிக்கப்பட்டேன். 2004 அக்டோபர் 17 ஒரு 10-15 நாட்கள் அந்த மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று பிறகு அங்கிருந்து ஸ்ட்ரக்சரிலேயே ராக்போர்ட் ட்ரெயின் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து மியாட் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சைகள் பெற்று ஒரு 6 மாத காலம் பல்வேறு மருத்துவ உபகரணங்களின் உதவியோடு நடந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் 50 வயதை கடந்த ஒரு மாரத்தான் போட்டியில் உலக சாதனை படைத்திருக்கிறேன். அந்த சாதனைக்கு ஒரு மிக முக்கிய காரணம் காவேரி மருத்துவமனை. அங்கே அவர்கள் என்னுடைய இந்த வலதுகால் மூட்டு பெரிய அளவில் நொறுங்கிய நிலையில் அப்போது அவர்கள் அளித்த ஊக்கமும் உற்சாகமும் நிச்சயம் உன்னால் முடியும் என்கின்ற அந்த உத்தரவாதமும் இப்பொழுது நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த காவேரி நிர்வாகம் கடந்த வாரம் கூட திருச்சியில் ஒரு மாரத்தான் போட்டியை நடத்தினார்கள். மா காவேரி மாரத்தான் என்கின்ற வகையில் ஒரு மாரத்தான் போட்டியை நடத்தினார்கள். இந்த மருத்துவமனை நடத்துகிற மாரத்தான் போட்டிகளில் நான் ஏற்கனவே இது 7வது ஆண்டு என்று நினைக்கிறேன். ஏற்கனவே 2 ஆண்டுகள் நான் ஓடி இருக்கிறேன். இந்த ஆண்டும் கூட புதுக்கோட்டை திருச்சியில் பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகளை தொடங்கி வைத்துவிட்டு அதிகாலை 4 மணிக்கு சென்று 4:15 மணிக்கு 21 கிலோமீட்டர் தூரத்தை தொடங்கி வைத்துவிட்டு 4:30 மணிக்கு நானும் ஓட தொடங்கி அந்த 21 கிலோமீட்டர் தூரத்தை ஓடி முடித்து விட்டு வந்தேன். ஆக காவேரி நடத்திய அந்த மாரத்தானில் நான் என்னுடைய 158வது மாரத்தானை நிறைவு செய்தேன். இது எல்லாமே காவேரி மருத்துவமனையின் சிகிச்சைக்கு பிறகுதான். 2004க்கு முன்னால் நான் ஓடியது கிடையாது. 2004 ஓடி முடித்தவுடன் அன்றைக்கு மருத்துவர்கள் சொன்னது, நீ இனிமேல் வாழ்நாள் முழுவதும் தரையில் சம்மணமிட்டு உட்கார முடியாது, வேகமாக நடக்க முடியாது என்றார்கள். அதையே ஒரு சவாலாக ஏற்று தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இன்றைக்கு தரையில் உட்காருவதை என்பதையும் காட்டிலும் பத்மாசனமே போட்டு தினந்தோறும் பத்மாசனமே போட்டு கொண்டிருக்கிறேன். அதேபோல் ஓடுவது என்பது ஒரு 28-29 ஆண்டுகளாக நீரிழிவு நோய் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவனும் கூட. ஒரு சர்க்கரை நோயாளி, ஒரு 30 ஆண்டு கால சர்க்கரை நோயாளி தொடர்ந்து 21 கிலோமீட்டர் ஓடுவது என்பது மருத்துவர்களால் அங்கீகரிக்கப்படுகிற ஒன்று அல்ல, வேண்டாம் என்று தான் சொல்வார்கள். ஆனால் அதையும் மீறி எனக்கு இருக்கிற தன்னம்பிக்கையின் காரணமாக என்னால் முடியும் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்து தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்போது 158 வரை ஓடி இருக்கிறேன். எனக்கு வயது 66. எல்லா நண்பர்களும் கூட போதுமே இன்னமும் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நான் சொல்கிறது இல்லை, என் காலில் இரத்த ஓட்டம் இருக்கும் வரை ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன்.
இன்று காலை கூட 12.5 கிலோமீட்டர் ஓடினேன். காலையில் 4:50க்கு ஆரம்பித்து வீட்டில் தொடங்கி நம்ம போட் கிளப்பில் ஒரு ரவுண்டு வந்துட்டு அங்கேருந்து நேராக போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு 4 ரவுண்டு ஓடி மொத்தம் 12.5 கிலோமீட்டர் நீ காலையில் ஓடி முடிச்சுட்டு வந்தேன். தினந்தோறும் ஒரு 10லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஓடினா மட்டும்தான் 4:30 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளே அந்த வேலையை முடித்தா மட்டும்தான் அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க வேலை செய்கிறதுக்கு எனக்கு பேட்டரி சார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த வகையில் தினந்தோறும் அதை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு மிக முக்கிய காரணம் காவேரி மருத்துவமனை அன்றைக்கு என்னை உயிர்ப்பித்தது, என்னுடைய காலுக்கு வலு தந்தது. இந்த 2 விஷயமும் அன்றைக்கி ஒரு சேர நன்றாக நடந்த காரணத்தினால்தான் நான் இன்றைக்கு இது சாதனை இல்லை, மற்றவர்களும் நடக்க வேண்டும், ஓட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை எல்லா இடங்களிலும் சொல்லி வருகிறேன். ஓடி முடித்தவுடன் நானும் என்னுடைய சமூக வலைதள பதிவுகளில் அதை பதிவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் போகிற இடங்களிலெல்லாம் என்னை அமைச்சர் என்று சொல்வதை காட்டிலும், முன்னாள் மேயர் என்று சொல்வதை காட்டிலும், இதோ பார் எங்கே போகிறானோ ஓடுறாரு, அவர் போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறத இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. அந்த வகையில் அவர்களும் நடப்பதற்கு ஒரு ஊக்கத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிற முயற்சியாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் நம்முடைய காவேரி மருத்துவமனை நான் தொடங்கி வைத்துவிட்டு போன வாரம் பேசும்போது கூட சொன்னேன், மருத்துவமனை என்றால் இந்த மருத்துவமனைக்கு அதிகமான நோயாளிகள் வர வேண்டும், நோயாளிகள் அதிகம் பேர் வந்து குணமடைந்து இல்லம் திரும்ப வேண்டும் என்கின்ற மகிழ்ச்சியோடு தான் மருத்துவமனையை ஒரு சேவை நோக்கத்தோடு செய்வார்கள். ஆனால் காவேரி மருத்துவமனை இந்த நோயே வரக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொடர்ந்து மாரத்தானையும் நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி இப்போது 12 இடங்களில் 2700 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவ கட்டமைப்பை தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறார்களோ, அதுபோல் இப்போது அவர்கள் மருத்துவமனை எந்த மாவட்டத்தில் எல்லாம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் மாரத்தான் நடத்துவதையும் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் பாதிப்பு இல்லாமல் மக்களை ஆக்குகிற முயற்சியில் இந்த மருத்துவமனை முதல் முறையாக முயற்சி செய்திருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இன்று காலை நான் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் கலந்து கொண்டேன். ஒரு 1000க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மருத்துவ கட்டமைப்புகளுக்கும் விருதுகளை தந்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். அப்போது அங்கே பேசும்போது கூட சொன்னேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதற்கு முன்னால் எல்லாம் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட நாம் ஏதாவது ஒரு நோய் பாதிப்பு என்றால் அதிகபட்சமாக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற மக்களிடத்தே ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வளர்ந்திருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளினால் வெளிநாடுகளில் சற்றேறக்குறைய ஒரு 30க்கும் மேற்பட்ட நாடுகள் தமிழ்நாட்டிற்கு வந்து சிகிச்சை பெறுகிறார்கள். குறிப்பாக இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் தணிகாச்சலம், டாக்டர் ரங்கபாஷ்யம், டாக்டர் ராமமூர்த்தி, டாக்டர் தம்பையா, டாக்டர் ரேலா, இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் ஒரு மிக சிறந்த மருத்துவ ஆளுமைகள். இது வந்து உலகத்துக்கே தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை. இந்த மருத்துவர்களால் பெருமதிப்பிற்குரிய தணிகாச்சலம் போன்றவர்கள் ஒவ்வொருவர்கள் ஒரு துறையில், டாக்டர் ரங்கபாஷ்யம் இந்த வயிற்றில் ஆபரேஷன் செய்வதில் அவருக்கு நிகர் அவர்தான் டாக்டர் ரங்கபாஷ்யம், ராமமூர்த்தி நரம்பியல் நிபுணர், தம்பையா டாக்டர் தம்பையா, இவர்களை போன்றவர்கள் ஏராளமானவர்கள். இப்பொழுது புதிதாக பெருமதிப்புக்குரிய சுந்தர் சி மனோகர் போன்ற வளர்ந்து வரும் மருத்துவர்கள் மிகப்பெரிய அளவிலான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் என்கின்ற வகையில் உலகில் அதிநவீன மருத்துவத்தை கையாள தொடங்கி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் இதெல்லாம் இல்லாத நேரங்களிலேயே ஒரு மனித சக்தியை மட்டுமே கையில் வைத்துக்கொண்டு இத்தகைய மருத்துவர்கள் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவிலான பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அதனால் தொடர்ந்து தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பை பொறுத்தவரை காலங்காலமாக தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை இருக்கிறது. அது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உயர்ந்து உலகின் ஒரு 30க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்திற்கு மருத்துவத்திற்கு வருகிறார்கள். அரசு மருத்துவமனைகளுக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் ஏராளமான நாடுகளிலிருந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நரம்பியலுக்கு வருகிறார்கள், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு வருகிறார்கள், டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சைக்கு வருகிறார்கள், இருதயவியலுக்கு வருகிறார்கள். நிச்சயம் இன்றைக்கு இங்கே புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிற கார்டியாக் ஷாக் டீம், இதற்கும் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த வடபழனி காவேரி மருத்துவமனைக்கு வரும் சூழல் என்பது இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.
நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மருத்துவத்துறையில் குறிப்பாக இதய நோய் பாதிப்புகளுக்கு பெரிய அளவிலான தீர்வு காண வேண்டும் என்கின்ற வகையில் தொடர்ந்து பல நடவடிக்கைகளை துறைக்கு அறிவுறுத்தி செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு இதய பாதிப்புகள் என்பது உலகில் ஒரு பெரிய அளவில் அச்சத்தை தந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இதய பாதிப்புகள், புற்றுநோய் பாதிப்புகள் என்பது அதிகரித்து வருகிறது. இதில் உண்மையிலேயே இந்த கொரோனா பேரிடருக்கு பிறகு இதய பாதிப்புகளினால் மரணம் அடைபவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. வயதும் கூட, இள வயதினரும் இதய பாதிப்புகளினால் பாதிப்புக்குள்ளாவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாகி கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் புதிதான மாற்றங்களை மருத்துவத்தில் கொண்டு வந்தால் மட்டுமே, பல்வேறு வகையான புதிய ஆராய்ச்சிகளின் மூலம் இதை தடுத்தால் மட்டுமே எதிர்காலத்தில் பெரிய அளவில் மக்களுக்கு பயன் தரும் என்கின்ற வகையில்தான் இன்றைக்கு இது போன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மையில் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்தியாவின் வரலாற்றில் முதன்முறையாக டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பில் உலகின் ஒரு 9 நாடுகளிலிருந்து 29 மருத்துவ வல்லுநர்கள், பல்வேறு துறைகளில் உலகில் புகழ்கொடி நாட்டிக் கொண்டிருக்கிற 29 மருத்துவர்கள் கொண்டு அவர்கள் உரை நிகழ்த்துகிற வகையிலும் 11,000 பிரதிநிதிகள் பங்கேற்கிற வகையிலுமான ஒரு மாநாடு நடத்தினோம். அந்த மாநாட்டிற்கு எதிர்கால மருத்துவம் என்கின்ற தலைப்பிட்டு அந்த மாநாடு நடத்தப்பட்டது. ஃபியூச்சர் மெடிசன் என்கின்ற தலைப்பில் நடத்தப்பட்ட அந்த மாநாடு 3 நாட்கள் நடத்தப்பட்டது. அந்த 3 நாட்களில் ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட மருத்துவ கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுரைகளின் சாராம்சம் எல்லாம் இன்றைக்கு பல்வேறு வகைகளில் ஆராயப்பட்டு வருகிறது. இதை சொல்வதற்கு காரணம், அரசும் தனியார் நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்து இந்த மருத்துவத்தை ஒன்றிணைந்து செய்யும் போதுதான் நிச்சயம் பல்வேறு வகைகளிலான சாதனைகளை செய்திட முடியும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் பல்வேறு புதிய திட்டங்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி நான் அமெரிக்காவுக்கு துறை சம்பந்தமான பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டேன். அங்கே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் 20க்கும் மேற்பட்ட மருத்துவ வல்லுநருடனான பல்வேறு அமர்வுகளில் நான் பங்கேற்று பேசும்போது தமிழ்நாட்டின் பல்வேறு திட்டங்கள் குறித்து அங்கே எடுத்து சொன்னபோது உண்மையிலேயே அவர்கள் தமிழ்நாட்டில் இத்தகைய மருத்துவ வசதிகள் இருக்கிறதா என்று மெய்மறந்து பாராட்டினார்கள். அதேபோல் பால்டிமோரில் இருக்கிற ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு மருத்துவக் கல்வி மாணவர்களிடையே வகுப்பெடுத்து நான் பேசுகிற போது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாட்டில் இப்படியுமா இருக்கிறது என்று வியந்து பார்த்து பாராட்டினார்கள். தொடர்ந்து வாஷிங்டன் டிசியில் உலக வங்கியின் நிர்வாகிகளோடு, குறிப்பாக துணைத் தலைவர்கள், மூத்த துணைத் தலைவர்கள் இருவர் மற்றும் 30க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்கள், குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், கலைஞரின் வருமுன் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் போன்ற பல்வேறு திட்டங்கள் குறித்து அங்கே பட்டியலிட்டு பேசி இது போன்ற குறும்படம் ஒன்றை அங்கே விளக்கி காட்டி போட்டபோது உலக வங்கி அலுவலர்கள் எல்லாம் சொன்னது, தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற இந்த திட்டங்கள் உலக நாடுகள் முழுமைக்கும் சென்றடைய வேண்டும், அதை விரைந்து எங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு என்பது அரசு மற்றும் தனியார் மருத்துவ நிர்வாகங்களோடு ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. 2022-23 இந்த துறையின் மானிய கோரிக்கையில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக பிறவி இதய நோய் பாதிப்பு பற்றிய ஒரு பதிவேடு CHD ரிஜிஸ்ட்ரி ஒன்று உருவாக்குவதற்கும், அதேபோல் இளம் சிசு பிறவி இதய நோய் பற்றிய ஒரு அந்த பதிவை உருவாக்குவதற்கும் 22 கோடி ரூபாய் செலவில் ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இருதய பாதிப்புகள் அதிகரித்து வருகிற சூழலில் பொதுவாகவே இது போன்ற பெரிய மருத்துவமனைகள் அல்லது அரசு மருத்துவமனைகள் என்று எடுத்துக்கொண்டால் வட்டார அரசு மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சென்று சிகிச்சை அளித்துக் கொள்ள வேண்டும். அங்கேதான் இந்த ECG, எக்ஸ்ரே,
அதேபோல் அந்த த்ரெட்மில், ஸ்டன் பொருத்துவது, ஆஞ்சியோ செய்வது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்வது, இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் பொதுவாக இந்த பெரிய மருத்துவமனைகளில் தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே இந்த இருதய பாதிப்புகள் பெரிய மருத்துவமனையை ஒட்டி இருக்கிற மக்களுக்குத்தான் வரும் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. குக்கிராமங்களில் இருப்பவர்களுக்கும் வரும், மலை கிராமங்களில் இருப்பவர்களுக்கும் வரும். எனவே தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் இருக்கிற 8713 துணை சுகாதார நிலையங்களிலும் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஆக 10,999 கிராமப்புறங்களில் இருக்கிற இந்த மருத்துவ கட்டமைப்புகளில் லோடிங் டோசஸ் என்கின்ற ஒரு திட்டத்தை 2023, அதாவது கடந்த ஆண்டு ஜூன் திங்கள் 27ஆம் தேதி நான் கோவை மதுக்கரை ஒன்றியத்தில் இருக்கிற மலுமிச்சம்பட்டியில் தொடங்கி வைத்தேன். அந்த திட்டம் தொடங்கி வைத்து இந்த 10,999 மருத்துவமனைகளிலும் ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்ரோவாஸ்டாட்டின் ஆகிய இந்த 3 மருந்துகள் உள்ள பெட்டகங்களை இந்த 10,999 மருத்துவமனைகளிலும் இருப்பு வைத்திருக்கிறோம். ஏதாவது லேசான இருதய பாதிப்புகளோடு வருபவர்களுக்கு இந்த லோடிங் டோசஸ் கொடுத்து உடனடியாக அவர்களை பெரிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பி அங்கே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். இந்த திட்டம் தொடங்கியதற்கு பிறகு நான் எங்கே எல்லாம் சர்ப்ரைஸ் விசிட் என்கின்ற வகையில் ஒரு வாரத்திற்கு 2 இடங்களிலாவது திடீரென்று மருத்துவமனைகளை ஆய்வு செய்து வருகிறேன். இப்படி செய்யும்போது அந்த மருத்துவமனையில் நான் போய் முதலில் கேட்பது ஏஎஸ்வி என்று சொல்லக்கூடிய பாம்பு கடி மருந்து இது நாள் வரை இல்லாதது, இந்த அரசு புதிதாக வைத்திருக்கிறது. ஏஆர்வி என்று சொல்லக்கூடிய நாய்க்கடி மருந்து அது இருப்பு இருக்கிறதா, ஏஎஸ்வி இருக்கிறதா, இதை ஆய்வு செய்கிறோம். இது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இந்த மருந்து இருக்காது. இது கொஞ்சம் விலையை உயர்ந்தது, பெரிய மருத்துவமனைகளில் தான் இருக்கும். அது இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வேன். 2வதாக லோடிங் டோசஸ் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள், இதனால் பலன் பெற்றவர்கள் எவ்வளவு பேர் என்கின்ற பட்டியலை கேட்பேன். அந்த பதிவு, அந்த ரிஜிஸ்டரை காட்டுவார்கள். அதில் இருக்கிறவர்களிடத்தில் தொலைபேசியில் நான் தொடர்பு கொள்வேன். இந்த மாதிரி லோடிங் டோஸ் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த மருத்துவமனையிலேருந்து வாங்கியிருக்கிறீங்க, இப்போ என்னமா இருக்குங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, லோடிங் டோசஸ் கொடுத்து என்னை 108 இந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அங்கே போனேன், எனக்கு ஆஞ்சியோ பண்ணி ஸ்டண்டு பொறுத்துனாங்க, இப்போ நல்லா இருக்கிறேங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க, அரசு மருத்துவமனைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நன்றியை சொல்வார்கள். இந்த மாதிரி இந்த மருந்து லோடிங் டோசஸ் பெற்று பயனடைந்திருப்பவர்கள் மட்டும் இந்த ஓராண்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பயன்பெற்றிருப்பவர்கள் மட்டும் 10,474 பேர், துணை சுகாதார நிலையங்களில் பயன்பெற்றிருப்பவர்கள் 613 பேர். இதுவரை ஒட்டுமொத்தமாக இந்த லோடிங் டோசஸ் மூலம் பயன்பெற்றிருப்பவர்கள் 11,087 பேர். ஆக இந்த ஒரு 11,087 பேர் இருதய பாதிப்புக்குள்ளானவர்கள் உடனடியாக இந்த கோல்டன் ஹவர்ஸ் என்று சொல்வார்களே அந்த காலகட்டத்திற்குள் இந்த லோடிங் டோசஸ் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் சொல்வதற்கு காரணம், இந்த மாதிரி ஒரு தொடக்கத்திலிருந்து அதிநவீனம் வரை தமிழ்நாடு இன்றைக்கு முன்னணியில் இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்று என்பதை மகிழ்வோடு எடுத்து கூறி, இந்த நிகழ்ச்சியில் பெருமதிப்புக்குரிய திரு தணிகாச்சலம் அவர்களோடு நானும் கலந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்பை அளித்த காவிரி குழுமத்திற்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I take privilege and pride in talking about cardiogenic shock, which has always been a pet topic for me. The reason I am here today is because of our co-founder Dr. Arvind Selvaraj initiative to develop the shock program in our institute. The reason that we have embarked upon this initiative is we are probably the only quaternary care center offering cardiac facilities in the city and probably in the state and also probably in the country. So we are very proud that we have our quaternary care facility in this facility. The reason why it is so important is cardiogenic shock in general is a dreaded condition. The reason why this is important is this carries significantly high mortality, and over the last 50 to 60 years, if you look at cardiogenic shock outcomes, in general the mortality has always been more than 50% in patients presenting with stage C or D or E heart cardiogenic shock. So
This is the reason cardiogenic shock needs medical attention, because of the high mortality and consequent morbidity associated with cardiogenic shock. This is not exactly the same as anybody with heart attack. So when you compare with heart attack with or without cardiogenic shock, you can understand that a simple heart attack or something like that doesn't carry the same bad outcomes as somebody presenting with cardiogenic shock. So what we are trying to replicate in this institution is been already done in the United States, and this began with an effort in 2014 to have a team approach to cardiogenic shock. Eventually, based on a randomized trial, this became a national cardiogenic shock initiative in the US. So this is for the first time in the history of management of cardiogenic shock. The mortality reduction in cardiogenic shock was achieved for over a period of last 50 years. There has not been much change in the mortality outcomes. So when you look back to 1973, where the outcomes were as bad as 83% mortality, to as late as 2016, where the mortality was close to 50%. So this is the first time this shock initiative in the US could show us a mortality benefit of reduction from 48% to 28%. So this is a dramatic achievement which has been initiated in the West. It has not been initiated anywhere else, including Europe, because Europe is also on the lines of developing a similar algorithms. The concept is we develop shock centers which have level 1, level 2 or level 3 of shock services, and like we had our PAMI alerts in the past, we will have a shock alert, and patients will be shifted from a level 1 center to a level 3 center to a level 1 center depending on the coordination within the shock team. So this is based on the how the NSCI model was proposed, which is a shock care algorithm. What we plan for cardiogenic shock is to keep things little simple. We want to have a cardiogenic shock either of originating from MI as the primary pathology or a non-MI cardiogenic shock. And whenever we have an alert, we will have a common contact number for physicians and cardiologists to approach. So once the shock alert is created, the shock team gets activated, and depending on the clinical scenario, the shock team may entertain patients from in-house, outside hospitals, and from all other sources. Eventually, depending on whether the patient needs an intervention, the cath lab may be activated. If not, the patients will be managed by the shock team. So the patients can come from our in-house patients, from our sister hospitals, from outside hospital transfers, or what we call as the hub and spoke model, where the spoke hospitals can transfer patients to our setup, and we eventually will manage these shock patients as a team. Our team would consist of obviously a cardiologist and an interventional cardiologist, along with cardiac surgical team, vascular surgeons, cardiac intensivist, cardiac anesthetist, and a big group of physician assistants and support staff to run the program in our place. Basically, this would be the roadmap for patients presenting in the ER with a cardiogenic shock. The idea is within 30 minutes of presentation, the patient should be risk stratified, and patient should be, the shock team should be initiated, and eventually the shock team alert has to come through, because in a cardiogenic shock, the most important message is time is muscle and muscle is life. So in cardiac conditions, we all know the golden hour is very important. Similarly, in cardiogenic shock, it is very important that time matters, and we kind of save people in the right time, because at the end of the day, saving lives matters, and timely intervention matters most. Before I conclude, I also want to share something which is a very moment of pride for me. Just like my colleague Dr. Sundar told, we are the leaders in the country in heart transplant. So we are far ahead of almost any state over the last 30 years. So to put things in perspective, the first heart transplant happened in India in 1994, and in the last 30 years, Tamil Nadu has contributed to more than 60 to 65% of transplants that have happened in the country, and obviously Chennai has contributed 90% to the effort, and this is all because of a great government initiative. No government in the world supports transplant in as
vociferously as the Tamil Nadu state government. We are the only government offering transplant in CM scheme. So that is probably the biggest achievement of the Tamil Nadu state government. And we wish that what we wish in the cardiogenic shock is it is actually a consequence to what achievements we have done in the field of transplant. So it is something like a natural corollary to what is happened in the field of transplant. So we have been number one. In fact, I would consider Tamil Nadu as a developed state in terms of medical facilities, especially in the field of heart. So for a developed state like Tamil Nadu, a cardiogenic shock team is something which is the need of the hour. Thank you.